வயசுலயே மாரியம்மா இறந்து போயிட்டாங்க. இப்பதான் கடவுள் எனக்கு துர்காமா காட்டினாரு. ஆனா என் அப்பாவுக்கு துர்காமா சுத்தமா பிடிக்கல. அதான் என்ன ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறாரு. என்னால துர்காமா பிரிஞ்சு இருக்க முடியாது. அத நினைச்சு வருத்தப்படாத. மாரியம்மா உன்னை வருத்தப்பட விட மாட்டாங்க. சிஸ்டர், என்ன? ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்போ நாம எதுக்காக இந்த நகை கடைக்கு வந்திருக்கிறோம்? எனக்கு செயின் பிரேஸ்லெட்லாம் வாங்கி தர போறீங்களா? கில்ட் எல்லாம் போட்டு போட்டு விரல் எல்லாம் இருக்குது. உனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா? ஆமா, இது வரைக்கும் நீ அப்படி என்ன செஞ்சு கிழிச்சிட்ட? உனக்கு செயின் பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு? அப்போ நகை உங்களுக்கு வாங்க வந்திருக்கீங்களா? இருக்கிற நகைங்களையே போட்டுக்க முடியாம கையிலயும் கழுத்துலயும் ருத்ராட்ச மாலையே போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல இப்ப நகைய வாங்கி என்ன பண்ண போறேன்? அப்போ எதுக்காக நகை கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க சிஸ்டர். சூர்யா குழந்தை தேவிய கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போறது உறுதி ஆயிடுச்சு. போனா 3 வருஷத்துக்கு வரமாட்டான். அப்போ இந்த வீட்டுக்கு நீங்க தான் மகாராணி. நீங்க எடுக்கிறது தான் முடிவு, நீங்க வைக்கிறது தான் சட்டம். சட்டம் என் கையில. ஆமா, சூர்யா குழந்தைய கூட்டிக்கிட்டு யுஎஸ் போயிட்டா அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா வீட்டுக்குள்ள வரமாட்டா. கரெக்ட் சிஸ்டர், கரெக்ட். தேவிய சாக்கா வச்சு தானே துர்கா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. தேவி இல்லன்னா அவன் நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே சிஸ்டர். நமக்கு இவ்ளோ நல்லது செஞ்சிருக்கிற சூர்யாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து வழி அனுப்பி வைப்போம். சூர்யாவும் நான் அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சு நான் அவனுக்கு தர கிஃப்ட பார்த்து ஆறுதல் அடைவான். ஓ, அதானா அதானா காரணம்? அதானே பார்த்தேன். காரணம் இல்லாம நீங்க ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டீங்களே. பாத்தீங்களா, பாம் இருக்கு. எல்லாரும் அப்படியே இருங்க. பாம்ப டிஃப்யூஸ் பண்ணும்போது எது வேணாலும் நடக்கலாம். அதனால நீங்க நிக்க வேண்டாம். அப்படியே தரையோட தரையா படுத்துக்கோங்க. அதுதான் உங்க எல்லாருக்குமே சேஃப். குயிக் 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 படுங்க படுங்க படுங்க. ஐயோ, பாம்பு இருக்குது. எல்லாரும் படுங்க. நல்லா படுங்கயா. நான் சொல்ற வரைக்கும் யாரும் தலையை தூக்கி பார்க்காதீங்க. பாம் பிளாஸ்ட் ஆச்சுன்னா செதறி வந்து உங்க கண்ணுல பட்டு பார்வை பறி போயிடும். ஐயோ, பாம்புங்கறாங்க, வெடிச்சிருங்கறாங்க. கடவுளே, சிஸ்டரோட விக்கெட் எடுத்துரு, என்ன மட்டும் காப்பாத்திடுறா. பார்வை மட்டும் போகுமா இல்ல உயிரை சேர்த்து போகுமா? ஐயோ, ஏ சங்கர பாண்டி, ஏ பாண்டி, பாண்டி, அட பாவி பாண்டி, தூங்கிட்டு இருக்கியா எரும மாட? எந்திரி. குட் மார்னிங். காஃபி இல்லையா? விஷத்தை ஊத்துற. 10 நிமிஷம் ஆச்சு, பாம் எதுவும் வெடிக்கல. பாத்து பாத்து மேடம், இந்த பக்கம் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? இது வேண்டாம். யாரும் தலையை தூக்க வேண்டாம். பாம்ப செக் பண்ணிட்டு இருக்கோம். அதை நாங்க கொண்டு போற வரைக்கும் நீங்க இதே பொசிஷன்ல இருங்க. அவசரப்பட்டு எந்திரிக்க வேண்டாம். ஐயோ, கண்ணு இருக்க பொழுதே எனக்கு கல்யாணம் ஆகல. கண்ணு போயிடுச்சுன்னா சுத்தம். நாங்கெல்லாம் எந்திரிக்கவே மாட்டோம். எப்படியாவது காப்பாத்துங்க பாம் சிஸ்டர். சரி, கண்ணு மூடிட்டு தூங்கு மறுபடியும். என் குழந்தை தேவியை பாத்தீங்களா? உங்க வீட்டுக்கு வந்திருந்தாளா? இல்ல, வரலையே. என் குழந்தை மட்டும் தான் தனியா வந்தா. ஹாய் சூரிய மாமா. ஹலோ சூரிய மாமா. ஹாசினி, தேவிமா வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்லையே மாமா. ஏன் நீங்க தேவியை கூப்பிட ஸ்கூல் போலியா? நான் ஸ்கூலுக்கு தான் போனேன், ஆனா தேவிமா ஸ்கூல்ல இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? என்னாச்சு ஹாசினி? ஒரு நிமிஷம் இருங்க தெரியுமா? ஆமா ஹாசினி, நான் விசாரிச்சு பார்த்தப்போ
தேவிமா அப்பவே ஸ்கூல்ல விட்டு போயிட்டு தான் சொல்றாங்க. மாமா ஒருவேளை துர்காவோட போயிருப்பாலும். நான் துர்கா வீட்லயும் போய் பார்த்துட்டேன். தேவிமா அங்க இல்ல. எங்க போனானே எனக்கு தெரியல. நான் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, ஒருவேளை தேவிமா வீட்டுக்கு வந்துட்டானா எனக்கு கால் பண்ணிட்டு. சரி மாமா. ஓகே அஸ்வினி, பை. என்னாச்சு? தேவியை காணுமா? தேவியை காணுமா? என்ன சொல்ற? ஒரே ஒரு நிமிஷம் ஸ்லோ பண்ணுங்க. தேவியோட பேக் தான் இது.